நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான அந்த நடிகை விஜயலட்சுமியின் வழக்கு தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த வழக்கு வந்து 2011 பதியப்பட்ட வழக்கு. சரி. அப்ப இருந்து அந்த கேஸ் வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. சரி. 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ மிஸ்டர் சீமான் அவங்க வந்து ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த கேஸை வந்து ரத்து பண்ணணும், வாஷ் பண்ணணும் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணிருக்காங்க. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கு, அது மட்டும் பெண்களுக்கு எதிரான பதியப்பட்ட வழக்கு, அந்த அதாவது அதனால வந்து இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறையை கூப்பிட்டு 12 வாரத்துக்குள்ள இந்த வழக்குல இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக காவல்துறை வந்து 12 வாரத்துக்குள்ள இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணணும். அதுக்காக இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு 2 பேரையும் கூப்பிடுறாங்க. புகார் கொடுத்த அவங்களையும் கூப்பிட்டுருக்காங்க, எதிர் மனுதாரர் இவரையும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு அந்த கூப்பிடுறதுக்கு தான் அழைப்பானை, அதுதான் சமன்ஸ். அந்த சமன் வந்து 41 கேபிட்டல் ஏ சிஆர்பிசி பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பிரகாரம் அழைப்பானை. இப்போ வந்து 35 பிஎன்எஸ்எஸ் அந்த சட்டப்படி அந்த அழைப்பானை. அது என்னன்னா, உங்க தரப்பு என்னென்ன உங்களுக்கு நியாயங்கள் இருக்கோ, என்ன ஆதாரங்கள் இருக்கோ, அதை வந்து நீங்க நேரடியா இந்த குறிப்பிட்ட டேட்ல வந்து எங்ககிட்ட ஆஜராகி சொல்லுங்க அப்படின்னு அந்த வழக்கு விசாரணை அதிகாரி ஒரு அழைப்பானை அனுப்புறாரு. அதுதான் சமன். இன்னைக்கு வர சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க போக முடியல. அவங்க வந்து வேறொரு அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட கிருஷ்ணகிரியிலயோ ஒசூர்லயோ அவங்க ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அதனால இன்னைக்கு போக முடியல. அவங்க வழக்கறிஞர்கள் வந்து வேறொரு பாய் தான் நீங்க சொல்லுங்க, அந்த டேட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நாளைக்கு திருப்பி போட்டிருக்காங்க. நாளைக்கு போட்டு சம்மன் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு ஒட்டிருக்காங்க. சம்மன் சர்வ் பண்றதுல 4 விதமா பண்ணலாம். ஒண்ணு, நேரடியா சம்பந்த நபர்கிட்ட நேரடியா சர்வ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அவங்க வாரிசுதார், அதாவது அவங்க மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் அவங்க கிட்ட சர்வ் பண்ணி கையெழுத்து வாங்கிக்கலாம். இன்னொன்னு வந்து அவங்க வாங்க மட்டும் சொன்னா அவங்க மேல வீசி அதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இன்னொன்னு வந்து அவங்க எங்க குடியிருக்காங்களோ அதை ஒட்டி சர்வ் பண்ணலாம். இன்னைக்கு அந்த ஒட்டி தான் சர்வ் பண்ணிருக்காங்க. அந்த ஒட்டி சர்வ் பண்ணதுக்கு ஒட்டிட்டு இங்க வந்த உடனே அங்க இருக்க ஒருத்தர் அதை கிழிச்சிருக்காரு. அப்ப இவங்க கேட்டிருக்காங்க, ஏன் நாங்க ஒட்டிட்டு போறது உடனே கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டதுக்கு அந்த செக்யூரிட்டி கொஞ்சம் இதா பேச வாக்குவாதமாகி அப்புறம் அவர் துப்பாக்கி எடுத்துருக்காரு. அது துப்பாக்கி ஏது லைசன்ஸ் சொல்லி அவரையும் சேர்த்து கூட்டு வந்துட்டாங்க. அந்த கிழிச்ச நபரையும் கூட்டு வந்துட்டாங்க. அவங்க பேர்ல தனியா ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அழைப்பானை அப்படிங்கிறது வந்து நேற்று, அதாவது இன்னைக்கு ஆஜராகிறதுக்கு ஒண்ணு, நாளைக்கு ஆஜராகிறதுக்கு ஒண்ணு 2 கொடுத்துட்டாங்க. இதுக்கு அப்புறமும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அது விசாரணை அதிகாரியோட இதை பொறுத்து. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எதிர் மனுதாரருக்கு மனுதாரருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், எதிர் மனுதாரருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த சமன்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கிட்டு வர்றதும் வராததும் அவரோட இஷ்டம். வந்து அவர் தரப்ப சொல்லலாம், வராம இருந்து கூட நீங்க கோர்ட்டு நீதிமன்றத்தில் நான் போய் பாத்துக்கிறேன், நீங்க வந்து வழக்கு போடனா போடுங்க அப்படின்னா அவங்க இருக்கலாம். இதுல வந்து ஹைகோர்ட்ல வந்து இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வராதனால சுப்ரீம் கோர்ட் நாடி இருக்காங்க போலுக்கு. அதுக்காக தான் 4 வாரம் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதி கேட்டிருக்காங்க. அவங்களோட வழக்கறிஞர் எல்லாம் வந்து கேட்டதா சொல்றாங்க. பட் வந்து நீதிமன்றம் என்ன கொடுத்திருக்குன்னா 12 வாரத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போடணும்னு எங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதனால வந்து காவல்துறை வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து அவர் வந்து இந்த சமனை மதிச்சு வரலாம், வராமையும் இருக்கலாம், அது அவரோட இஷ்டம்.